ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சைக்காலஜி ஆஃப் மணியில் குறிப்பிட்டிருக்க 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 2 பேர் யார் பார்த்தீங்கன்னா, ரொனால்ட் ரீட் அண்டு ரிச்சர்ட் ஃபஸ்கான். ஸோ இவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த ரொனால்ட் ரீட் என்றவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை, அதை ஜெனரேட்டர் வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த வேலை செய்கிறாரு. அப்புறம் சில இடத்துல கார் கிளீனிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, பெட்ரோல் பம்பில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட 38வது வயசில் ஒரு வீடு வாங்குறாரு. கிட்டத்தட்ட $12,000 வாங்குறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட 50வது வயசில் அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணல. அவரோட 92வது வயசில் அவர் இறந்து போகிறாரு. 92வது வயசு பார்த்தீங்கன்னா 2014 இறந்து போகிறாரு. இறந்து போகும்போது அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8 மில்லியன். $8 மில்லியன் என்ன ஆகுது? அவர் ஒரு சாதாரண ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சவர் பார்த்தீங்கன்னா ஒரு $8 மில்லியன் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ், சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இதில் அவர் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த $8 மில்லியன் $2 மில்லியன் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் $6 மில்லியன் லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் லைப்ரரிக்கும் கொடுத்துட்டாரு. ஸோ இது இவரோட பார்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிஸ்டர் ரிச்சர்ட் ஃபஸ்கான். ரிச்சர்ட் ஃபஸ்கான் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். அவர் படித்தவர், ஹார்வர்டில் MBA வாங்கினவர். ஸோ அவர் கிட்டத்தட்ட 40 வயசுலேயே ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் 40 வயசுக்குள்ளேயே இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்காக அவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டாரு. ஸோ அவ்வளோ பணம் சம்பாரிச்சதால அவர் 40 வயசுலேயே ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவரை பற்றி மேக்சின்லலாம் வருது, 40 வயசுக்குள்ள 40 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 40 வயசுக்குள்ள யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளானாங்க அப்படின்ற ஒரு டாபிக்ல இவரோட பேரும் வருது. அந்த அளவுக்கு பிரபலமானவர். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஒரு வீடு வாங்குறாரு. கிட்டத்தட்ட அவர் 18,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பாத்ரூம்ஸ் இருக்கு. அவ்வளோ பெரிய வீடு. அந்த வீடோட மாசம் மெயின்டெனன்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $90,000 சொல்றாங்க. அப்புறம் 2008 எக்கனாமிக் கிரைசிஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2008 உலகம் ஃபுல்லாக எக்கனாமிக் கிரைசிஸ் ஆச்சு. அதில் நானும் பாதிக்கப்பட்டேன். ஸோ எனக்கும் அந்த ஞாபகம் இருக்குது. ஸோ 2008 கிரைசிஸ் ஆகுது. ஸோ அதில் என்ன ஆகுது, அவர் திவால் ஆகுறாரு. அதே 2008 இவரும் இருந்திருக்காரு, மிஸ்டர் ரொனால்ட் ரீடும் இருந்திருக்காரு. ஆனால் அவர் திவால் ஆகலை, இவர் திவால் ஆகிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 அவர் வந்து ஃபஸ்கான் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து நான் திவால் ஆனவன்னு சொல்லி பேங்க்ரப்ட்ல அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அவரோட சொத்து 2014 விற்கப்படுது. அவரோட சொத்து விற்றா அவர் வாங்கின வேல்யூ விட கிட்டத்தட்ட 75% கம்மியாக வந்து விற்கப்படுது. ஸோ இந்த அளவுக்கு அவரோட லைஃப் வந்து மாறிடுச்சு. ஒருத்தருக்கு வந்து படிப்பறிவே இல்லை, இன்னொருத்தர் ஹார்வர்டில் MBA வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு, எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஏன்னா டாக்டர் செய்கிற வேலை அது இன்ஜினியரோட வேலை கிடையாது. அதே ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து இன்ஜினியரிங் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அவருக்கு பண்ண தெரியாது. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது அப்படி கிடையாது. யார் வேணால் சம்பாதிக்கலாம். அது எப்படின்னா அதுக்கான பொறுமையும் பேராசை இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரை வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ சில நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேவை அப்படின்றதையும் இந்த ஆத்தர் விளக்குறாரு. மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.